அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் முதல் கிரக பயிற்சியாக அமைய போகுது. நமக்கு இந்த குரு பயிற்சி குரு பகவான் சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 புதன்கிழமையன்று மாலை 5:21 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. அதே மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு இந்த குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தன்னுடைய பார்வை பலத்தால மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் குரு பகவான். குரு தன்னுடைய பார்வையால 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறாரு. 5ஆம் வீட்டா கன்னியையும், 7ஆம் வீட்டா விருச்சிகத்தையும், 9ஆம் வீடா மகர ராசியையும் பார்க்கறாரு. குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், விரும்பியபடியே காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் பவனி வர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாகவே குரு சன்னதியிலலாம் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரன் வீட்டுக்கு போறாரு. அதனால சற்று நிதானத்தோடு நம்ம நடந்துக்கணும். எல்லா காரியத்திலையும் சரி, குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம்லாம் சொல்லுது. எதிரியா இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தா உங்களுக்கு பகை உணர்வு மாறி பாச உணர்வு அப்படிங்கிறது கூடி வரும். அதனால் இந்த நடக்க இருக்கிற குரு பயிற்சி எல்லார் வாழ்விலையுமே, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுது. இந்த குரு பயிற்சியால் தங்கம் வெள்ளியோட விலை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் போகும். வெள்ளியோட விலையும் விறுவிறு அப்படின்னு ஏறும். எரிபொருட்களோட விலை கூட சற்று இறங்குவது போல தோன்றினாலும் திடீரென ஏறுமுகமாகி மக்களை வந்து சற்று திண்டாட வைக்கும். அதே மாதிரி வீடு கட்டும் பொருட்களான மணல், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள், மின்சாதன பொருட்களோட விலையும் கட்டுக்கடங்காம உயரப்போகுது. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், கம்ப்யூட்டர், செல்போன் இதோட உபயோகம்லாம் அதிகமாகவே இருக்கும். மக்களிடத்துல எலக்ட்ரானிக் வாகனங்களோட வருகையும் மக்களிடத்தில் அதிக வரவேற்பு பெறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு காய்கறிகளோட விலையும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும். மருத்துவத்துறையும் விஞ்ஞான வளர்ச்சியும் நாட்டுக்கு பெருமை வந்து சேர்க்கும். விளையாட்டு வீரர்களாலும் இந்த நாட்டுக்கெல்லாம் பெருமை கிடைக்கும். நூல் விலை ஏற்றத்தால ஜவுளித்துறையில் ஒரு சில முடக்கம் அப்படிங்கிறது இருக்கலாம். விவாகரத்து வழக்குகள்லாம் அதிகரிக்கும். அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நாட்டில். அதே மாதிரி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தேர்தல் முடிவுகள்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விதத்தில் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியால் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இயற்கை சீற்றம் மக்களை அப்படிங்கிறது பாதிக்கும். ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்து வக்கரம் பெறுறாரு. வக்கர காலத்தில் வந்து ஒரு சில ராசிக்கு வளர்ச்சியும் ஒரு சில ராசிக்கு தளர்ச்சியும் இருக்கும். இதற்கு இடையில பார்த்தோம்னா 26/4/2025 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழ இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வர இருக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் வந்து இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சுட்டு வந்திருக்கிறார். இனிமேல் வந்து 1/5/2024 முதல் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறதால கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். எல்லா காரியத்திலையும் சரி, எல்லா சூழ்நிலையிலையும் சரி நிதானமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளுபவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். இதுவரைக்கும் சகோதரஸ்தானமான 3ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த குரு பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. சுகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், அஷ்டமஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான தொல்ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான போகஸ்தானத்தையும் பார்க்குறாங்க. குருவின் 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதால எந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் பொழுதும் சூழ்நிலை அறிஞ்சு முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கணும். கும்பராசிக்காரர்கள் அனைவருமே மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வரும். புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத மாற்றம் அப்படிங்கிறது வரும். மறைமுகமான வருமானங்களால் உங்களுக்கு கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மீது மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்கள் அனைவருமே
குரு பகவானோட 7ஆம் இடத்து பார்வையால் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால தந்தை வழியில் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி வியாபாரத்தில் அபிவிருத்தி அப்படிங்கிறது இருக்கும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் நல்ல தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும். எந்த ஒரு செயல்லையும் நேர்மறை சிந்தனையோடு அணுகுவீங்க கும்பராசிக்காரர்கள். 9ஆம் இடத்து பார்வையால் வாழ்க்கை துணையோட விருப்பங்களை அனைத்தையுமே நிறைவேற்றுவீங்க. புது விதமான பயணங்களை மேற்கொண்டு மனம் மகிழ்வீங்க. மற்றவர்கள் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் ஆர்வம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு. கடன் சார்ந்த நெருக்கடிகளை எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குவீங்க கும்பராசிக்காரர்கள் அனைவருமே. உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. அஷ்டம குருவாக இருந்தாலும் அவரோட பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது இருக்குது. 4ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் எட்டி பார்க்கும். வாசல் தேடி ஒரு சில துன்பங்கள்லாம் வர இருக்கும். மரவை விட செலவு அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாத சூழ்நிலை வரும். சொந்த பந்தங்களாலையும் சரி, சுற்றி இருப்பவர்களாலையும் சரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மனதில் அமைதியையும் கொடுக்கும் உங்களுக்கு. குரு சுகஸ்தானத்தில் இருக்கிறதால கணவன் மனைவியெல்லாம் அனுசரித்து போகணும். ஒருவரை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் நல்லது. வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளெல்லாம் மிக மிக சிந்தித்து செயல்படணும். நறுமண பொருட்கள் விற்பனை செய்கிறவங்கெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்தி தரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதன் பிறகு தான் ஏற்றுமதி செய்துக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு மாறுபட்ட அனுபவம் அப்படிங்கிறதே கிடைக்கும். கும்பத்தில் குரு இருக்கிறதால தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். குரு இருக்கிற இடத்தை விடவும் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதியுது. அந்த 8ஆம் இடம் புனிதம் அடைகிறதால இழப்புகளை ஈடு செய்கிற அளவுக்கு உங்களுக்கு புதிய வழிவகை அப்படிங்கிறது பிறக்கும். இல்லத்திலெல்லாம் எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது வரலாம். குடும்பத்திலெல்லாம் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லையும் அதனால் மருத்துவ செலவும் ஏற்படும். வீண் விரயங்களிலிருந்து விடுபடுறதுக்கு கும்பராசிக்காரர்கள்லாம் சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. பணிபுரியும் இடத்துலலாம் பதட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நம்மளோடு பணியாற்றிய அனைவருக்குமே வெளிநாட்டு யோகம் கிடைக்கிது, ஆனால் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு எண்ணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குருவோட 10ஆம் இடத்து பார்வையால் தொல்வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலும் அன்றாட தேவைகளையும் மாத தேவைகளையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு பொருளாதார தேவை அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. படிப்புக்கு ஏற்ற வேலையும் கை நிறைய சம்பளமும் இந்த வருடத்தில் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கலாம். அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் அது கைகூடி வருது. பெற்றோரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்தணும் கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே. 12ஆம் இடத்து குரு பகவானால் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், நாடு மாற்றம் இதெல்லாமே வரும். வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்குங்க. வயதானவர்கள்லாம் காசி, ராமேஸ்வரம் அப்படின்னு தீர்த்த யாத்திரை சென்று தெய்வ தரிசனம் செய்துட்டு வருவீங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. அடகு வைத்த நகைகள் எல்லாத்தையும் மீட்டு வைக்கலாம், அல்லது அதில் போய் பணத்தை கட்டி பரட்டி வைக்கலாம். இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே செய்வீங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்களாக வந்து நெய்வாங்க. பணிபுரிய இடத்துல எல்லாம் நீங்கள் பக்குவமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். பெண்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த குரு பயிற்சியால் பொருளாதாரத்திலலாம் ஏற்ற இறக்கம் அப்படி தான் இருக்கும். இடமாற்றம் செய்துக்கலாமா அப்படின்னு கூட சிந்திப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வியாபாரத்துலலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லது. நெருக்கமானவர்களிடத்துலலாம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக்கணும். குடும்ப தகவல்களை 3ஆம் நபர்களிடத்துல சொல்லாமல் இருக்கிறதா நல்லது. பிள்ளைகளால் விரயங்கள் அப்படிங்கிறது வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அவர்களை உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கோங்க. பெண்கள்லாம் சிக்கனத்தை கையாளுவதிலையும் செம்பு உயர்த்துவதிலையும் அதிகமாக கவனத்தை செலுத்தணும். பணிபுரியும் பெண்களுக்கெல்லாம் பணியாளர்களால் பிரச்சனைகள் வரலாம். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவமும் உங்களுக்கு அனுகூலமும் கிடைக்க போகுது. மாணவர்கள்லாம் பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய சிந்தனையின் போக்கில் கவனத்தை செலுத்தணும். பெற்றோரிடத்துலலாம் மனம் விட்டு பேசுவது தான் உங்களுடைய மனதுக்கு அமைதியை கொடுக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள்லாம் வரலாம். கும்பராசிக்காரர்களுக்கு
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணியிடத்து சூழல் அப்படிங்கிறது திருப்தியாக அமையும். உங்களுடைய முயற்சிக்குண்டான மதிப்பு மரியாதை இதெல்லாமே கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வெல்லாம் வரலாம். உயர் அதிகாரிகளோட மறைமுக ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். வியாபார பணியில் இருந்துட்டு வந்த தாமதங்கள் எல்லாமே விலகி எதிர்கால சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கு சூழல் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். புறமொழி சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் வரும்பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே அரசியல்வாதிகள்லாம் முன்னேற்றமான சூழலும் வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. வித்தியாசமான அணுகுமுறையின் மூலமாக உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குரு வக்ர காலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தன லாபத்துக்கு வரும் குரு வக்ரம் பெறுவதால் எதையும் துணிந்து செய்ய முடியாது. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறையும். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிறருக்கெல்லாம் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் யாருக்கும் முன்ஜாமீன் போட்டு கையெழுத்து போடுறது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். உதவி செய்வதா சொன்னவங்க கூட கடைசி நேரத்தில் கையை விரிச்சிருவாங்க. அதனால் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த குரு பயிற்சியால் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்லையும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. வியாழக்கிழமை தோறும் மகான்களோட தரிசனம் செய்துட்டு வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமிப்பும் அதிகரிக்கும். ராஜ அலங்கார படம் வைத்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க. பௌர்ணமி நாட்களில் சண்முக கவசம் பாடலை படித்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சி எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். கும்பராசிக்காரர்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் கூடுதல் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும்.